பேர் என்னடா? ராதா சார். ஆ, ராதா. என்ன அம்பிகாவா? ராதாமணி சார். இங்கே மட்டும் வாந்தி பூனை மாதிரி மூஞ்சா வச்சுக்கிறீங்க. ஏரியாவில் பயங்கரமாக சீனை போட்டிங்களா? ஐட்டங்காரா நீங்கள்? ஐட்டங்காரலா? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்படி குடிச்சுன்னுக்கிறீங்க? நிறையா குடிக்கிறேன் சார். குச்சியாக குடும்பம் நாசமாக போகுது சார். அந்த கவலை தான் சார். இவனுங்களா இந்த டாய்லெட்டு ஸ்டோர் ரூம்லாம் க்ளீன் பண்ண சொல்லி இது எனக்கு தொத்தி விடு. போ போ. ஏ அங்கே போ 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 அங்கே போ. இந்த ஆள் கூட சேர்ந்து ஒரு குவார்டர் குச்சதுக்கு எங்கே வந்து நிற்க வேண்டியதாகுது பாரு. ஷக்கு ஷக்கு. ஐயோ சாமி, நோ கம்னு நானோ, நான் வரல. அண்ணாத்த இது வானா அண்ணாத்த, கோழிவே கூட்டுல கை ஒரு ராப்ல ஆயிடும். எனக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தா தான் வேலையை ஆரம்பிப்பேன். அதெல்லாம் சார் கரெக்டாக. மற்றபடி பென்சிலில் கோடு போட்ட மாதிரி இருக்கும் நம்ம வேலை. அப்புறம் நீங்கள் என்ன விடவே மாட்டீங்க. அப்புறம் அதோட 2 நாளில் வேலை முடிக்கணுன்றீங்க. ஒரு 10 பேர் தங்குற மாதிரி இங்கே எனக்கு ஒரு இடம் கொடுத்துருங்க, அதுதான் சரி. அதெல்லாம் பார்த்துக்கலாம்பா. நீ முதல்ல போய் எடுத்த அளவிடுன. வாதியார மேஸ்திரிக்கு பென்சில் பேப்பர் கொடுன. நானா இந்த பக்கம் வாதியார. ஓகே ஓகே ஓகே. தார என்ன அது எங்கே அப்படி இருக்குதுன்னே தெரியலையே. சரி லைட்டை போடுப்பா, அளவு எடுக்கணும். ஓகே. அட பாடுறா, 2 நாளில் வேலை முடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி இருட்டில் நிற்க வச்சா எப்படி? லைட்டை போடுப்பா. பாரு, இது ஒன்றும் விளையாட்டுக்காரியம் கிடையாது. ஒழுங்கா கதவை திறந்து விட்டுருங்க. என்ன ஜா குத்துக்கிறீங்களா? கதவை திறங்களா? அதானே அந்த பயம் இருக்கட்டும். இதை போடுப்பா, உனக்கு வித்ட்ராவல் சென்டரும் இருக்கு. இதை போடலன்னா ஃபிக்ஸ் வந்துடும். வருஷ கணக்காக குடிச்சிக்கினே இருந்துட்டு திடீர்னு நிறுத்தினா இப்படி தான் ஆகும். பார்த்து. நான் ரொம்பலாம் குடிக்க மாட்டேன் சார். எப்பயாச்சும் ஒரு கட்டிங், அவ்வளோதான் சார். எப்பயாச்சுன்னா ½ அன் ஹவருக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவையா சார்? ஐயோ சார், வாரத்துக்கு ஒரு தடவை தான் சார். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் சார். ஒரு 50 போக மாட்டேன் சார். வாயை மூடு. வாரத்துக்கு ஒரு முறை குடிக்கிற மூஞ்சப்பாரு. ஸ்டேஷன்லேருந்து சரக்கு திருடி குடிச்சிட்டு வெறும் கட்டி மட்டும்தான் சாப்பிடுவாராம் மயிறு. அப்படியே இன்னும் 5 நாள் குடிச்சிருந்தேன்னா இந்நேரம் மோளம் அடிச்சு பால் ஊற்றிருப்பாங்க. தொண்ணூறு நாள் தான் சார். கிளாஸ் எல்லாம் கவனமாக அட்டன் பண்ணுங்க. மெசேஜை பிடிச்சிக்கோங்க, வெளில போய் நிம்மதியாக இருக்கலாம். ஒரு நாள்
காப்பாத்துங்க காப்பாத்துங்க பாலிசை கூப்பிடுங்க என்ன கொல்ல பாக்குறாங்க காப்பாத்துங்க பாலிசை கூப்பிடுங்க இது டி அடிக்ஷன் சென்டர் மேன் நாங்கெல்லாம் பேஷண்ட்ஸ் பாரு பேசன்னா இவ்வளோ பேர் சுத்து போட்டு நிற்கிறீங்க பேசன்னா டாக்டர் எங்க ஊசி எங்கடா என் புஜ்ஜி நீங்க ரொம்ப சரியா கேட்டீங்க சார் சட்டப்படி இந்த மாதிரி சென்டர்ல 24 மணி நேரமும் ஒரு டாக்டர் இருக்கணும் எப்பனாலும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நர்ஸ் இருக்கணும் யாராவது இருக்காங்களா நீங்களே கேளுங்க சார் தயிர நீ அப்படியே அச்சிடுற மாதிரியே பார்க்குற அச்சியானே ஏய் ஒழுங்குப்பட்டு சொல்லிட்டேன் ஏய் சார் சும்மா யோ பாரு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு பாவமாக ரோட்டில் குடிச்சு தெரிஞ்சுனவங்களாம் புச்சாந்து வச்சு இங்கே அடிக்கிறீங்களா மேலே நிறைய கம்ப்ளைண்ட் டேய் குடிகாரனுங்க தாண்டா நேர்மையானவங்க வஞ்சகமே இல்லாதவனுங்க கொன்றும் முதல்ல கதை தந்து எல்லாம் போட்டான் இல்லையா வாடா 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 சரியான ஆள் கஷ்டாண்டா நம்ம வாடா அவளை இறக்கிட்டு வந்து தான் கோதாரு வா வா சார் சார் உன்னை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க சார் கத்திங்க அசிங்கமா திட்டுறானுங்க சார் கத்தி கத்தி விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுறானுங்க சார் அம்மா சீக்கிரம் எழுந்து நாங்களாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறோம் சொல்லுங்கப்பா எல்லாரும் சார் உங்களை பார்த்தா உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுங்க சார் 2 நாளைக்கு முன்னாடி கூட என்ன தூக்கி போட்டு வச்சானுங்க சார் சார் சட்டப்படி இவனுங்க ஒரு குடிக்காரனை 28 நாள்ல வெளில அனுப்பிச்சுடணும் சார் ஆனா என்ன பண்றானுங்க தெரியுமா பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாரும் இங்க மாச கணக்குல அரைச்சு வச்சிருக்கானுங்க சார் 5 மாசத்துக்கு மேல ஆச்சு சார் இங்க வந்து குடும்பத்தை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க சார் என்ன கூட பெரிய சைட்டு 7500 ஸ்கொயர் ஃபீட்னு போய் சொல்லி இங்க கூட்டாந்து விட்டாங்க சார் எப்பயாச்சும் தலை வலிச்சா லைட்டா ஒரு கட்டிங் போடுவேன் அதுக்கு போய் இங்க கூட்டியாந்து வச்சு சித்திரவதை பண்றாங்க சார் இங்க வந்து முதல்ல உன்னை வெளியே அனுப்புற அழக்கூடாதுன்னா விடு சார் கூட்டு போவார் ரெட்டு நானும் முடிஞ்ச வரைக்கும் இருந்து பார்த்துட்டேன் என்னால் முடியல பாத்ரூம் இருக்க ஜன்னல் கம்பி எல்லாம் உருவி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு 25 அடி தாம்பு கயிறு மட்டும் வேணும் அது மட்டும் எப்படியாவது உஷார் பண்ணி கொடு ரெட்டு ஐயா நான் ஹார்ட்வேர்ஸ் கடையை வச்சுக்கிறேன் அவன் பெரிய கவுத்துக்கு நான் எங்கே போட்டு நீ எதுக்கு தப்பிக்கணும்னு பார்க்குற ஏற்கனவே 2 மாதம் ஆயிடுச்சு இன்னும் 2 மாதத்தில் உன்னை எப்படியும் வெளில விட்டுற போகிறாங்க இல்லை ரெட்டு கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன வெளில விட மாட்டாங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு 4 பெட்ஷீட்டு புது பெட்ஷீட்டாக உஷார் பண்ணு டைல் மேலே போட்டு வச்சுக்க அப்புறம் சேர்த்து முடிச்சு போட்டு ஏறிடு பெட்ஷீட் எடுத்தால் சர்வீஸில் சொல்லிவிடுவாங்க ரெட்டு நோ பீடி இதுலண்ணா ஒரு 10 பீடி கொடு இவனுக்கு நீ என்ன சொன்னாலும் கேட்பானுங்க கண்ணந்து மாக்கலாம் விடு எப்பனு அண்ணாத்த இந்தா ஏய் நம்ம ஆயுதத்தை எடு கேரக்டர்ஸ் ஒரு கையில் கொடுத்துட்டானுங்க டேய் அவன் எந்த கையில் அடிச்சான் உன்ன அது சொல்றா ரைட் அண்ணா அண்ணாத்த எதுக்கு
கையை மட்டும் எடுத்து அவனை விட்டு வரணும் வேணாம் ஈச்சாங்கை சோத்துக்க ஓகே சும்மா கை காலன்ட்டு போனோமா கைத்த அறுத்தோமா வந்தமான்னு இருக்கணும். ஆமா ஆமா இல்ல நான் ஒரு இடம் சொல்லவா சொல்லு சொல்லவா சொல்லு சொல்லவா ஏய் தபர் உனக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம் கை காலு தலைன்னு அவ்வளோதான் ஒரு பெரிய காயத்தை வாங்கிக்கோ அப்படியே சுட்டி ஏரியில் போட்டு சேக நீ இன்னொரு ஃபுல் சொல். லே தம்பி எர்ற எர்ற டேய் என்னது இந்த ஆட்டை பாதி எடுத்து துருதுருக விட்டு போவாங்களே அந்த மாதிரி பூட்டா அவன் கம்ப்யூட்டரு மாட்டு விடா நீ அறுத்துறான் ஒரு நாள் ஒன்று ஃபுல்லா. அண்ணா முறுக்கு முறுக்கா அந்த முறுக்கு அச்சு முறுக்கா உப்பு பிஸ்கட் வேணுமா? எது மில்கா ரெண்டா சிப்ஸ் வேணுமா? எது பேச்சும்பழம்? சரி 550 ரூபா. வாங்கக்கா. எங்க நம்மளால ஆளே பார்க்க முடியல. நான் வந்து நீ தான் ஆளே காணோம். பிச்சைக்கார நாய் தூக்குற தொங்குடா போய் எதுக்குடா என் வீட்டு புள்ள திருட்டு வந்துக்கிறேன் சாவாட்டி தானடா எதுக்குடா நீங்களா உயிரோட இருக்கிறீங்க